சுக்கிரன் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எந்த லக்னமா இருக்கட்டும், சுக்கிரன் இப்படி இருந்துச்சுனாலே திருமணம் ஆகாது, சுக்கிரன் நீச்சமாயி போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா சொல்றாங்க. சரிங்களா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சுக்கிரன் நீச்சமானாலும் ஒரு மனிதனுக்கு தேவையான காமத்தையும் சொகுசையும் கொடுக்கக்கூடிய தகுதியோட தான் அவர் இருப்பார். இந்த இடத்துல அவர் பாபத்துவம் ஆனாதான் அந்த சுக்கிரனுடைய காரகத்துவம் முழுமையா அடிபட்டு போகும். உதாரணமா சனி இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. சனி இங்க இருக்குது. சனி இங்க இருக்குது. சனி இங்க இருக்குது. இப்போ இங்க இருக்கிற சனியும் இங்க இருக்கிற சனி இந்த சுக்கிரனை பார்க்கும். இங்க இருக்கிற சனி இந்த சுக்கிரனை பார்க்கும். இங்க இருக்கிற இங்க இருக்கிற சனி இந்த சுக்கிரனை பார்க்கும். சரிங்களா? இப்போ சனி இங்க இருந்தா பார்த்தாலோ, இங்க இருந்து பார்த்தாலோ, இங்க இருந்து பார்த்தாலோ தான் இந்த சுக்கிரனுக்கு வந்து காரகத்தை முழுசா கொடுக்க முடியாத தகுதி இழப்பாரே தவிர, இந்த பாம்பரோட தொடர்பு இல்லாத சுக்கிரன் நீச்சமா இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு தேவையான காமத்தையும் சொகுசையும் கொடுக்கத்தான் செய்வார். சரிங்களா? அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் வேண்டாம்.